இதான் நான் பிறந்த இடம். பணக்காரவங்களும் மற்ற ஜாதிக்காரவங்களும் இந்த இடத்த கடந்து போகிறதையே அவமானமாக நினைப்பாங்க. ஆமாம், ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க. இங்கே சாராயம், கஞ்சா, வெட்டு, குத்து, கொலை, ரவுடிசம் எல்லாம் சாதாரணம். அப்புறம் முக்கியமாக கீழ் ஜாதிக்காரவங்க இருக்கிற இடம். அதனால் எல்லோரும் இதை சேரின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். ஆனால் இந்த சேரி தான் என்னோடய உலகம், எனக்கு பிடிச்ச உலகம். ஏன்னா இதான் நான் பிறந்து வளர்ந்த இடம். கிரிக்கெட்னா எங்களுக்கு உயிர். படுக்கிறதுக்கே சரியான இடம் இல்லாத எங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏது இடம், அதுவும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. சிட்டி ஃபுல்லாக இடம் தேடி அலைவோம். திருட்டுத்தனமாக மற்றவங்க இடத்துல போய் விளையாடுவோம். ஆனால் எங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடுது நாங்கள் சேரி பையனுங்கன்னு. விரட்டி அடிப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விளையாட விட மாட்டேங்கிறாங்களேன்னு. ஆனாலும் தேடி தேடி கிடைக்கிற இடத்துல ஆடுவோம். எங்கே போனாலும் விரட்டி அடிப்பாங்க. எங்கள் தண்டவாள கரைக்க மறுபடியும் விளையாட விரட்டி அடிப்பாங்க. இதான் எங்களோட அடுத்த டீம். நாங்களாவது சில பேர் ஹைஸ்கூல் வர படித்தோம். ஆனால் இவனுங்களில் நிறைய பேர் ஸ்கூல் வாசலே மிதிக்காத பசங்க. பின்னாடி கிரிமினல்ஸ் ஆகிறதுக்கான முழு தகுதியோடு இப்போ வளர்கிறானுங்க. ஒரே ஆறுதல், இவனுங்களும் கிரிக்கெட் விளையாடுறானுங்க. ஆனால் எங்களை மாதிரியே தண்டாவள கரையில் பதட்டமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அதான் நான்லாம் ஒரு கிரிமினல் ஆகிடாமல் காப்பாற்றுனுச்சு. இந்த பசங்களையும் காப்பாற்றணும்னு நம்புகிறேன். ஆனால் நான் தண்டவாள கரையில் கிரிக்கெட் விளையாண்டு ட்ரெயின் சக்கரத்துக்கு ஒரு காலை தின்ன கொடுத்த கொடுமை இந்த பசங்க யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். என்னால் வேண்டிக்க மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் சேரி பையன். கடவுளே, இனி வர பசங்களுக்காவது விளையாட ஒரு இடம் கொடு.